இந்த 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 ஹோல் சர்க்கஸே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அ சாய்ஸ். ஆல் ஆஃப் தி அபவ் வேணும்னு ஒரு சாய்ஸ் எடுக்கிறோன்னா தட் இஸ் ஆல்சோ அ சாய்ஸ். இல்லை எக்ஸ் ஒய் ஆர் ஜி வேணும்னா அதுவும் ஒரு சாய்ஸ். ஸோ இப்போ நன் ஆஃப் தி அபவ்னு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் ஒய் ஜி ஆல் ஆஃப் தி அபவோட பெனிஃபிட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய பலன்கள் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதுதான் நன் ஆஃப் தி அபவ் ஆப்ஷனுடைய கேம். ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸாக இருக்கும். காம்ப்ரமைஸுங்கிறத விட நம்ம ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே 100% மாதிரி இருக்காது, பட் 100% இருக்கும். பட் மூணுமே ஒரு கலவையாக இருக்கும். 3 4 வாட் எவர் இட் இஸ், ஆளுங்கிறதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஒரு கலவையாக இருக்கும். அது சீசனுக்கு சீசன் வித்தியாசப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு இதுதான் வேணும், கல்லை உடச்சி சிற்பம் செய்கிறது தான் எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அதுதான் வேணும். அப்போ போயிட்டு ஏர்ப்ளைன் ஓட்டுறவங்க பைலட்டோட பெனிஃபிட்ஸோ சேல்ரியோ லைஃப் ஸ்டைலோ கிடைக்காது அப்படின்லாம் யோசிக்க முடியாது. அது அர்த்தமற்றதும் கூட. ஸோ எக்ஸ் தான் வேணும்னா எக்ஸோட விஷயங்கள் இருக்கும். ஒய் ஜி ஆல் ஆஃப் தி அபவ் நன் ஆஃப் தி அபவோட ஆப்ஷன்ஸோட பலன்கள் இருக்காது. ஸோ இதே மாதிரி தான் ஒய் அண்ட் ஜி இந்த மாதிரி. ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜி ஆல் ஆஃப் தி அபவ் நன் ஆஃப் தி அபவ்னா நம்மளுக்கு நம்மளோட இயல்புக்கு நம்ம பர்சனாலிட்டி நம்ம சூழ்நிலை நம்மளோட தேவைகள் அதை ஆனர் பண்ணி நம்ம ஒரு ஆத்தென்டிக்காக நம்மளுக்கு ஒரு நேர்மையாக நம்மளுக்கு எது வேணுங்கிறத நம்மளால் சூஸ் பண்ண முடியணும். அதுதான் சுதந்திரம். முதல்ல சாய்ஸ் இருக்கணும். அப்படியே சாய்ஸ் இருந்தால் கூட நம்ம சொசைட்டியில் சொல்லப்படுற விஷயங்கள்னாலேயோ மற்றதுனாலேயோ பயந்துட்டு எதையோ ஒன்றை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதை விட நமக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சு தெளிஞ்சு அதை தேர்வு பண்ணி அதனோட ஒரு நிறைவாக இருக்கிறது தான் வந்து உண்மையிலே சுதந்திரம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.